ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி விமர்சனம். லவ் மேரேஜ் இது கண்டிப்பாக 100% அவங்களுக்கான படம் தாங்க. நீங்கள் அவங்களா இருந்தால் இந்த படத்தை கண்டிப்பாக ஒன்ஸாவது போய் பாருங்கள். பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு படம் தான் இந்த லவ் மேரேஜ். அவங்க யார் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போது இந்த படத்தினுடைய கதைக்கு வந்தோம்னா, கண்டிப்பாக இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது யாருன்னா நம்ம கதாநாயகன் ராமச்சந்திரன் என்கின்ற விக்ரம் பிரபு தாங்க. சும்மா வேறு லெவலில் இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கரியர் மூமெண்ட்டாக இந்த படத்தில் நாம் எடுத்துக்கலாம். பொதுவாக இன்றைக்கி கல்லா கட்டினா போதுன்னு கண்ட கன்றாவியான படங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணுற இந்த காலகட்டத்தில் கூட ஃபேமிலி ரிலேட்டடான இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்ததுக்கு டைரக்டருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். என்ன இந்த படத்தோட கதை பெருசாக ஒன்றும் இல்லைங்க. உசிலம்பட்டியை சேர்ந்த கதாநாயகன் ராமுக்கு பொண்ணு கிடைக்காம கோபிச்செட்டிப்பாளையம் போகிறாரு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொண்ணு செட் ஆகிடுது. ஆனால் செட் ஆன இடத்துல வண்டி ரிப்பேர் ஆகிடுது. வண்டி ரிப்பேர் ஆன பிறகு ஒரு 2 நாள் தங்குறாங்க. அதுக்கப்புறம் கொரோனா லாக்டவுன் வந்துடுது. பொண்ணு வீட்லேயே மாப்பிள்ளை வீடு டேரா போட வேண்டியதாக இருக்குது. இந்த டேராவில் நடந்த கலைபரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தாங்க இந்த படம். சும்மா வேறு லெவலில் இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க. பட் ஸ்டோரி பார்த்தா ஒரே இடத்துல குட்டத்தண்ணி மாதிரி தேங்கி நிற்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செஞ்சது. பொதுவாக நடிப்புன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் நம்ம விக்ரம் பிரபு, இன்னொரு பக்கம் சுஷ்மிதா பட் அம்பிகா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி தினேஷ் இந்த ராதா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த படத்தில் ஒருத்தனை மூஞ்சி பார்த்து மூஞ்சா குத்துனுடான்னு கோவம் வர அளவுக்கு, நமக்கு நிஜமாலுமே கோவம் வர அளவுக்கு ஒருத்தர் நடிச்சிருக்காருன்னா அவர் கண்டிப்பாக அருள்தாஸ், அதாவது கதாநாயகனுக்கு மாமனா நடிச்சிருக்கக்கூடிய அருள்தாஸோட நடிப்பு நல்லாவே இருந்தது. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு 2 பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று கதாநாயகன் பாடக்கூடிய சூப் சாங்கு, இன்னொரு சாங்கு. அதே மாதிரி அந்த ஃப்ரீ இன்டர்வலில் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்டு தாங்க இந்த படம் லைட்டாக போர் அடித்தாலுமே கடைசி வரைக்கும் நம்மளை என்னதாண்டா நடக்கும் இதுக்கு மேலே பார்க்கலாமா அப்படின்னு உட்காந்து பார்ப்பதற்குண்டான மிகப்பெரிய முகாந்திரத்தை ஏற்படுத்தினது அப்படின்னே கூட நாம் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லைட்டாக போர் அடித்தாலுமே சிறு குறைபாடுகள் இருந்தாலுமே ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி மூவி அப்படின்னா இந்த லவ் மேரேஜ் படம் தான். நான் அவங்கன்னு சொன்னீங்க, அவங்க வேறு யாரும் இல்லைங்க. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாமல் நீங்கள் இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தாங்க. போய் பாருங்கள். உங்களுடைய எண்ணங்களை அப்படியே பிரதிபலிச்சிருப்பார் நம்ம விக்ரம் பிரபு. உண்மையில் சொல்லப்போனால் ஒரு ஃபீல் குட் ஆவரேஜ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மூவி தாங்க.